ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை. அவமானத்தில் எழுந்த மகிழ்ச்சி. ஹரிவிலாச தாசரின் பேட்டியிலிருந்து. ஸ்ரீல பிரபுபாதர் பத்திரிகையாளர்களை சந்திப்பதற்கு முன்பாக பக்தர்களுடன் பேசிக் கொண்டிருந்தார். சுமார் 30 பேர் அமர்ந்திருந்த இடத்தில் அங்கிருந்த எல்லா ஏற்பாடுகளையும் செய்தவன் நானே என்ற அகந்தையுடன் கடைசியாக வந்து சேர்ந்தேன். அனைவரையும் ஓரமாக ஒதுக்கிவிட்டு முன் வரிசைக்கு சென்று பிரபுபாதருக்கு பக்கத்தில் அமர்ந்து கொண்டேன். என்னுடன் வந்த கனசியாமர் அமைதியாகவும் பணிவாகவும் வாயிலில் அமர்ந்து விட்டார். லோசனானந்தர் அனைவரையும் ஸ்ரீல பிரபுபாதருக்கு அறிமுகம் செய்வித்தார். இவர்தான் ஹரிவிலாசர், இந்த கோயிலின் தலைவர் என்று அவர் கூறிய போது ஸ்ரீல பிரபுபாதர் என்னை பார்க்கவே இல்லை. ஏன் ஸ்ரீல பிரபுபாதர் என்னை பார்க்கவில்லை? தன் தலையை கூட அசைக்கவில்லையே என்று நினைத்தேன். ஏதோ தவறு செய்துள்ளோம் என்பது புரிந்தது. முன்னே அமருவதற்காக அனைவரையும் தள்ளிவிட்டு வந்தது தவறு என்பதை உணர்ந்தேன். மேலும் லோசனானந்தர் கூறுகிறார், பின்னால் அமர்ந்துள்ள அவர் கனசியாமர் உங்களது புத்தகங்களை மொழிபெயர்க்கின்றார் என்று கூறியதும் ஸ்ரீல பிரபுபாதர், எங்கே அவர்? நிற்கச் சொல்லுங்கள் என்றார். கனசியாமர் எழுந்து நின்றவுடன் ஸ்ரீல பிரபுபாதர் அவரது சேவையை பாராட்டி நன்றி தெரிவித்தார். கனசியாமரை பாராட்டியவர், என்னை பாராட்டாமல் இருந்ததற்கு எனது கர்வமே காரணம் என்பதை உணர்ந்தேன். சிறிது நேரத்தில் புதிய கோயில் வாங்கப்பட்டுள்ளதை பற்றி அறிவிக்கப்பட்டது. அதனை ஒரு முக்கிய வெற்றியாக நான் கருதியிருந்த போது ஸ்ரீல பிரபுபாதர், அந்த இடம் எங்கே உள்ளது என்று வினவினார். லோசனானந்தர் புறநகரத்தில் இருப்பதாக கூறிய போது ஸ்ரீல பிரபுபாதர் முதல் முறையாக என்னை பார்த்தார். அந்த பார்வையை தாங்குவது எனக்கு மிகவும் சிரமமாக இருந்தது. பாரிஸ் நகரில் இருந்து எவ்வளவு தூரம் என்று ஸ்ரீல பிரபுபாதர் வினவ நான் சற்று சுதாரித்தேன். பிரபுபாதரே, அதிக தூரம் கிடையாது என்றேன். பிரபுபாதர் விடவில்லை. காரில் சென்றால் எவ்வளவு நேரமாகும்? நான் கூறினேன், 3/4 மணி நேரமாகும். ரயிலில் சென்றால் என்று கேட்கிறார் ஸ்ரீல பிரபுபாதர். பிரபுபாதர் ஏன் இதையெல்லாம் கேட்கிறார் என்ற குழப்பத்துடனே 1 மணி நேரமாகும் என்று பதிலளித்தேன். அப்படியெனில் அது தூரம் அதிகம் என்றார் ஸ்ரீல பிரபுபாதர். ஆமாம் ஸ்ரீல பிரபுபாதரே, தூரம் அதிகம் என்று பிரபுபாதரிடம் ஒப்புக்கொண்டேன். என்னுடைய பக்குவமற்ற புத்தியையும் மாயையையும் எனது குரு அகற்றுகிறார் என்பதை உணர முடிந்தது. ஸ்ரீல பிரபுபாதர் என்னை பணிய வைத்து விட்டார். அவமானப்பட்டாலும் மகிழ்ச்சியை உணர்ந்தேன். ஜெய் ஸ்ரீல பிரபுபாதா. மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.